அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான சோதனை பதிவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதம் 18ஆம் தேதிக்குள்ளாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது, இந்த மாற்றம் மகர ராசிக்கு அனுகூலத்தை தரவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் பார்த்தீங்கன்னா கடந்த கால கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கதறி அழுதாலும் சரி, இல்லை இறைவனே தடுத்தாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடப்பது அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாகவும் இருக்க பெற போகின்றது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தங்களின் தன்னம்பிக்கையே தங்களுக்கு இன்று பெரிய பலமாக காணப்பெறப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் நலத்தில் சிறு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். உணவு பழக்கத்தில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. நண்பர்களின் உதவியால் பழைய பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிக்கலாம். செல்வ நிலையும் உயரும். வங்கி கணக்கில் பண வரவு ஏற்படும். பிள்ளைகளின் செயல்கள் பெருமை தரக்கூடிய வகையில் இருக்கும். முக்கியமான ஆலோசனைகள் நல்ல பலன்களை பெற்று தருங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தோன்றலாம். தெய்வ நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீங்க. அதே நேரம் இன்றைய நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. தொழில் சார்ந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வதில் நிதானம் அவசியம். வணிகத்தில் புத்திசாலித்தனமான யுத்திகள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். வாகன ஓட்டத்தில் கவனமாக இருக்க பாருங்க. சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை தேடுபவர்கள் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. விரைவில் நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் இன்றைய நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் சேரும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்க பாருங்க. பட்ஜெட் போட்டு செயல்படுவது அவசியம். குழந்தைகளின் நடத்தை நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமைய பெறலாம். தொழிலில் சில தடைகள் இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது வெற்றியை உறுதி செய்யுங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை ஆராயக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் குடும்பத்தில் சிறு மோதல்களும் ஏற்படலாம். அன்பான வார்த்தைகள் அதனை சரி செய்யும். வங்கி கடன் போன்ற விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவைங்க. கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் நிலைமை சீராகவே இருக்கும். நண்பர்களுடன் நல்ல உறவு வைப்பது தங்களுக்கு மன அமைதியை தரலாம். திடீர் பயணங்கள் நிகழலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன நிம்மதியையும் அளிக்கலாம். தங்களுக்கு மோதாதையர் சொத்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வேலை பகுதியில் புதிய திட்டங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ளுவது ரொம்ப நல்லது. சிலர் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி காண்பாங்க. குடும்ப உறவுகள் இனிமையாகவே இருக்கும். பண வரவு உயர்ந்தாலும் செலவில கட்டுப்பாடு தேவை. மேலதிகாரிகளினுடைய பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. உழைப்பை தொடர்வீங்க. பலன்கள் தானாகவே சேரும். நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த நிலுவைப் பணிகள் நிறைவேறும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். மாமியார் வீடு வழியாக மரியாதை கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் சிறு தடைகளை எதிர்கொள்ளலாம். ஆனாலும் முயற்சியை நிறுத்த வேண்டாம். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் தொழில் லாபத்திற்கு காரணமாகவே இருக்குங்க. புதிய நண்பர்கள் அறிமுகமாகலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தங்களுக்கு தாய்மாமா வழி உறவுகள் தங்களுக்கு மரியாதை தருங்க. எதிரிகள் சவால் விட்டாலும் நீங்க ரகசியமா செயல்பட்டா வெற்றி உங்களுக்கே. மாமியார் தரப்பிலையும் துணைவியாரிடம் இருந்தும் நல்ல ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வணிக ஒப்பந்தங்கள் லாபம் தரக்கூடிய வகையில் இருக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அவை பெரும் பிரச்சனையாக மாறக்கூடும். அப்படிங்கிறதுனால சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். ஆன்மீக ஆர்வம் உயரும். சுப நிகழ்வுகளுக்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது. தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமும் செய்யக்கூடாது.
அதே நேரம் அழகு நிலையம் வைத்திருக்கீங்க அப்படின்னா, காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரம் செய்வோர் மற்றும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலத்துல லாபம் அதிக அளவுல ஈட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பணியாட்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகள்ல இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் தங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. வீண் பழி நீங்க பெறுவீங்க. சில்லறை சண்டைகள் அனைத்துமே சரியாகிடும். குடும்பத்தில் அமைதி குறையலாம், இருந்தாலும் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியமாகிறது. தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்ட நீங்களா வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும். தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்குங்க. அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது. புதிய பொறுப்புகள் சேரலாம். கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளையும் செய்வீங்க. ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலையில இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். பணி ஆட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் உடல்நிலையில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளினுடைய வளர்ப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மாத்திரை செலவினங்கள் அதிகரிக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் தேவைங்க. ஆடம்பர செலவுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது. செலவுகளை பற்றிய கவலைப்படக்கூடிய சமயம் இந்த காலமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது சற்று கவனம் இருக்கணுங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் சேரலாம். தங்களின் திறமைகள் பளிச்சிடும். அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க. மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாய் இருக்கணும். பாடங்களை கவனமாக படிக்கிறதும் நல்லது. சில பொருட்கள் திருட்டு போகலாம், அதனால ஜாக்கிரதையாக இருங்க. ஞாபக சக்தியை இழக்காம இருப்பதற்கு மனதை சஞ்சலத்தில் ஆழ்த்தக்கூடாது. பயிற்சியினால் அது சாத்தியமாகுங்க. அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நன்மைகள் சேரலாம். ஓரளவு சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்பு நல்ல நேரம் காலம் பார்த்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையில் இருந்து வந்த பலு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதில் இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் சேரலாம். பிள்ளைகள் வழியில கவனமாய் இருங்க. வெளிநாட்டில் வசிக்கிறவங்க நாடு திரும்பி இங்கே தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. எதிரிகளை தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும்.